நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க இப்போ திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. 1000 வீடியோக்கள் இருக்கிற இடத்துல, இதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நீங்கள் இப்போ கேட்கிற வார்த்தைகள். இதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்ல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு சக்தி உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. அதுதான் பிரபஞ்சம். அது அமைதியாக வேலை பண்ணும். சத்தம் போடாது. ஆனா நேரம் வந்தா, சரியான மனிதருக்கு சரியான அறிகுறி அனுப்பும். நீங்கள் வாழ்க்கையில பல நேரம் யோசிச்சிருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் நான் முயற்சி பண்ணாலும் ரிசல்ட் வர மாட்டேங்குது? ஏன் நான் நல்லவனா இருந்தாலும் கஷ்டம் விட மாட்டேங்குது? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள எப்போதோ வந்திருக்கும். அந்த நேரத்துல யாரும் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா பிரபஞ்சம் மட்டும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உடைஞ்சாலும், சோர்ந்தாலும், எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலும் கூட, அது பார்த்துக்கிட்டே இருக்கும். பல நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லையா? நான் ஏன் இப்படியே போராடிக்கிட்டே இருக்கேன்? மற்றவங்க எல்லாம் சுலபமா முன்னேறுற மாதிரி தெரியுது. ஆனா நான் மட்டும் நின்ன இடத்திலேயே சுத்துற மாதிரி இருக்கு. அந்த வலிய வெளியில சொல்ல முடியாம உள்ளே அடக்கிக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு மூச்சையும் பிரபஞ்சம் கணக்குல எடுத்துக்கிட்டே வந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த அறிகுறி. இது சும்மா இல்ல. இது உங்களுக்கு அனுப்பப்பட்ட சைகை. நீங்க தனியா இல்லைன்னு சொல்லத்தான் இது வந்திருக்கு. நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லத்தான் இது வந்திருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி நீங்களே உணரலன்னு நினைவூட்டத்தான் இது வந்திருக்கு. சில நேரம் வாழ்க்கை நம்மளை உடைக்கிற மாதிரி நடக்கும். நம்பினவங்கள் விட்டு போவாங்க. நேசித்தவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்துல மனசு கேட்கும், இதெல்லாம் எப்போ முடியும்? நான் எப்போ சந்தோஷமா இருப்பேன்? அந்த கேள்விக்கு உடனடி பதில் வராது. ஆனா பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வலியை தாங்கும் சக்தி உள்ளவர். அதனால தான் இந்த பாதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பல பேர் சின்ன தடையிலேயே நின்னுடுவாங்க. ஆனா நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பீங்க. யாருக்கும் தெரியாம இரவு முழுக்க அழுதிருப்பீங்க. காலையில முகத்துல சிரிப்பு போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிருப்பீங்க. உங்கள் பொறுமை, உங்கள் சகிப்பு, உங்கள் அமைதி எல்லாமே சாதாரணது கிடையாது. அதுதான் உங்களை மற்றவர்கள்ல இருந்து வேறுபடுத்துது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில என்ன மாறப்போகுது? இதே நிலைதானே? இல்ல. இங்கதான் மாற்றம் ஆரம்பிக்குது. பிரபஞ்சம் எப்போதும் உடனடியா எல்லாம் கொடுக்காது. அது முதல்ல மனிதனை தயார் பண்ணும். மனசை வலிமையாக்கும். எண்ணங்களை தெளிவாக்கும். பழைய காயங்களை மூடி புதிய பாதைக்கு உங்களை கொண்டு வரும். அந்த தயாரிப்பு முடிஞ்ச பிறகுதான் மாற்றங்கள் வேகமா நடக்கும். நீங்க இவ்வளவு நாள் அனுபவிச்ச வலி, இழப்பு, அவமானம் எல்லாமே வீணா போகாது. அது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதலை உருவாக்கி இருக்கு. வாழ்க்கையை மேலோட்டமா பார்க்காத அளவுக்கு உங்களை வளர்த்திருக்கு. மற்றவங்களோட வலிய புரிஞ்சுக்கிற மனசை கொடுத்திருக்கு. அதுதான் உண்மையான செல்வம். அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. சிலருக்கு மட்டும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்பு என்னன்னா, இருட்டில இருந்தும் வெளிச்சத்தை நம்புறது. உடைஞ்ச நிலையில இருந்தும் முன்னே நடக்கிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கூட நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு வாழ்றது. அந்த சிலர்ல நீங்கள் ஒருத்தர். அதனாலதான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு சோதிச்சிருக்கு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பயப்படாம இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. உங்களோட எண்ணங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நான் இதுக்குத்தான் லாயக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட நேரம் இன்னும் முழுசா வரல. ஆனா அது நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள், இந்த தருணம் எல்லாமே அதுக்கு ஒரு சாட்சி. இனிமேல் நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு செய்தி மாதிரி தோணும். திடீர்னு மனசுக்குள்ள நிம்மதி வரும். காரணமே இல்லாம ஒரு நம்பிக்கை எழும். சில கதவுகள் தானா திறக்கும். சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து தானா விலகுவாங்க. அதெல்லாம் தவறா நினைக்காதீங்க. அது சுத்தம். அது மாற்றம். அது புதிய ஆரம்பத்துக்கு இடம் செய்கிறது. நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயிற்சி. இப்ப ஆரம்பிக்க போற வாழ்க்கை தான் உண்மையான பயணம். அதுல நீங்கள் உங்கள் மதிப்பை உணர்வீங்க. உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்வீங்க. பிறர் அங்கீகாரம் இல்லாமலும் நிம்மதியா இருக்க முடியும் என்பதை புரிஞ்சுக்கொள்வீங்க. அந்த நிலை வந்தா எதுவும் உங்களை உடைக்க முடியாது. இந்த அறிகுறி உங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம். எல்லாருக்கும் இது கிடைக்காது. கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியாதவர்கள் பல பேர். ஆனா நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இருக்கீங்க. அதனாலதான் இது உங்களுக்கு வந்திருக்கு. இதை லேசா எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ள இதை விதையா போடுங்க. தினமும் அதை நினைச்சுக்குங்க. நான் தனியா இல்ல. எனக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு நாள் நீங்களே திரும்பி பார்த்தா இந்த நாள ஞாபகம் வரும். அந்த நேரம் நீங்க சொல்லுவீங்க, அப்போ எனக்கு புரியல. ஆனா இப்போ புரியுது. அந்த நாள்ல நான் விட்டுட்டு போகல. அதனாலதான் இப்போ நான் இங்க இருக்கேன். அந்த உணர்ச்சி தான் உங்கள் வெற்றி.
இந்த உலகம் உங்களை இன்னும் சோதிக்கும். ஆனா இனிமேல் நீங்கள் சாய மாட்டீங்க. உடைந்தாலும் உடைய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உறுதி உருவாகி இருக்கு. அந்த உறுதியை கொடுத்தது இந்த பாதை, இந்த வழி, இந்த அறிகுறி. இதுதான் உண்மை. இது சும்மா கிடைத்த வார்த்தைகள் இல்ல. இந்த அறிகுறி சும்மா இல்லை. பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்தது. இந்த தேர்வு ஒரே நாள்ல நடக்கல. நீங்க பிறந்த நாள்ல இருந்தே மெதுவா ஆரம்பிச்சிருக்கு. சிலருக்கு வாழ்க்கை சுலபமா இருக்கும். அவர்கள் சிரிக்கவும் சந்தோஷமா இருக்கவும் பெரிய காரணம் தேவைப்படாது. ஆனா சிலருக்கு அப்படி இருக்காது. சின்ன விஷயத்துக்கே ஆழமா யோசிப்பாங்க. மற்றவங்க கவனிக்காத வலியையும் உணர்வாங்க. மற்றவங்க ஓடி போற இடத்துல நின்னு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அந்த சிலர்ல நீங்களும் ஒருத்தர். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கு. நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களோட மனசு சாதாரண விஷயங்கள்ல திருப்தி அடையாது. பணம், புகழ், பேர் மட்டும் போதாது. இதுக்கப்புறம் என்ன? இதோட அர்த்தம் என்ன? நான் இங்க ஏன் இருக்கேன்? இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள வந்ததாலேயே நீங்க வேற. எல்லாருக்கும் அந்த கேள்வி வராது. வர்றவங்களுக்கும் அதை தாங்குற சக்தி இருக்காது. ஆனா நீங்க அந்த சுமையையும் சுமந்துக்கிட்டு வந்திருக்கீங்க. பல நேரம் நீங்க உங்களையே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் ஏன் இப்படி உணர்றேன்? ஏன் எனக்கு எதுவும் சுலபமா கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நான் எல்லாத்தையும் ஆழமா எடுத்துக்கிறேன்? அந்த நேரத்துல யாராவது வந்து நீங்க அதிகமா யோசிக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க சிரிச்சு விட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது அதிகமா யோசிக்கிறது இல்ல. அது ஆழமா உணர்றது. அதுதான் உங்களோட இயல்பு. அதுதான் உங்களை இந்த பாதைக்கு தகுதியானவரா ஆக்குது. பிரபஞ்சம் எப்போதும் மென்மையான மனசுள்ளவங்களை தான் தேர்ந்தெடுக்கும். வெளியில கடினமா தெரியறவங்கள இல்ல. உள்ளுக்குள்ள உண்மை இருக்கிறவங்கள தான். நீங்க வெளியில எவ்வளவு அமைதியா இருந்தாலும், உங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். யாரும் கை தட்டாத இடத்துல நீங்க போராடி ஜெயிச்சிருக்கீங்க. யாரும் பாராட்டாத நேரத்துல நீங்க உங்களை நீங்களே தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. சில நேரம் நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் யாருக்கும் தேவையில்லாதவனா? நான் இல்லாமலும் எல்லாம் நடந்துடுமா? அந்த எண்ணமே உங்களுக்கு வந்ததுன்னா, அது நீங்க மற்றவர்களை விட அதிகமா கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதிகமா நேசிச்சிருக்கீங்க. அதிகமா நம்பியிருக்கீங்க. அதனாலதான் காயமும் அதிகமா இருக்கு. ஆனா அதுவே உங்களோட பலம். ஏன்னா அன்பு கொடுக்க தெரிஞ்ச மனசுதான் உலகத்தை மாற்றும். இந்த உலகம் சத்தம் போடுறவர்களை விரைவா கவனிக்கும். ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க அமைதியா இருந்தீங்க. உங்களோட வேலை பேசட்டும் நினைச்சீங்க. உங்களோட நேரம் வரட்டும் நினைச்சீங்க. அந்த பொறுமையை இப்போ உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. இது ஒரு நிறுத்தம் இல்ல. இது ஒரு திருப்பம். இனிமேல் உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவா தெரியும். எது உங்களுக்கு தேவையில்ல, யார் உங்களுக்கு உண்மையில்ல, எந்த இடத்துல நீங்க உங்களை இழக்கிறீங்க. அந்த புரிதல் தான் உண்மையான வளர்ச்சி. அது வந்த பிறகு நீங்க யாரையும் பிடிச்சு நிறுத்த மாட்டீங்க. யாராவது போனா போகட்டும் விடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இழப்பு எல்லாமே இழப்பு இல்லைன்னு. நீங்கள் இதுவரை தாங்கிய வலி உங்களை கடினமாக்கல. அது உங்களை ஆழமாக்கி இருக்கு. மற்றவங்களை புரிஞ்சுக்கிற சக்தி கொடுத்திருக்கு. தவறுகளை மன்னிக்கிற மனசு கொடுத்திருக்கு. அதே நேரத்துல எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அறிவும் கொடுத்திருக்கு. இந்த சமநிலையே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளம். இப்போ நீங்க ஒரு கட்டத்துல இருக்கீங்க. பழையது சரியா இல்ல. புதியது முழுசா வரல. நடுவுல ஒரு குழப்பம். அதனாலதான் மனசு சோர்வா இருக்கு. ஆனா இதுதான் முக்கியமான கட்டம். இதை தாண்டினா உங்களோட வாழ்க்கை ஒரு புதிய திசை எடுக்கும். அந்த திசை உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும். நீங்க இவ்வளோ நாள் தேடின பதில்களுக்கு மெதுவா விடை கிடைக்கும். நீங்க எதையும் கட்டாயப்படுத்த தேவையில்லை. ஓட தேவையில்லை. ஒப்பிட தேவையில்லை. உங்களோட வேகம் சரியான வேகம். உங்களோட பாதை உங்களுக்கு மட்டும்தான். அதனாலதான் மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு சில நேரம் எதுவும் பொருந்தாத மாதிரி தோணும். அது குறையில்லை. அது அடையாளம். இந்த அறிகுறி உங்களுக்கு சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. சற்று கடினமா இருக்கு. சற்று தனிமையா இருக்கு. ஆனா தவறா இல்ல. நீங்க திரும்பி போக வேண்டாம். நின்னு விட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அங்கதான் நீங்கள் உங்களை சந்திக்க போறீங்க. நீங்கள் இதுவரை வந்த பாதைய ஒரு தடவை மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. எவ்வளவு தடைகள், எவ்வளவு தள்ளி போட்ட கனவுகள், எவ்வளவு மௌனமான போராட்டங்கள், வெளியில் யாருக்கும் தெரியாத கண்ணீர், வெளியில் யாருக்கும் சொல்ல முடியாத பயம். இருந்தாலும் நீங்க நிக்கல. முழுசா சரியில்லாத நிலையிலேயே முன்னாடி நகர்ந்தீங்க. அதுதான் முக்கியம். எல்லாம் சரியா இருந்த பிறகு நடக்கிறது தைரியம் இல்லை. சரியில்லாத நிலையிலேயே நடக்கிறது தான் உண்மையான தைரியம். பல நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும், நான் ஏன் இப்படி தனியா உணர்றேன்? கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை, பேசுறவங்களோட இருந்தாலும் புரிதல் இல்லாத தனிமை. அது உங்களுக்கு மட்டும் வந்த உணர்ச்சி இல்லை. அந்த உணர்ச்சி வந்தாலே ஒருத்தர் வேற லெவல்ல இருக்காருன்னு அர்த்தம். எல்லாரும் கூட்டத்துல கரைஞ்சிருவாங்க. சிலர் மட்டும் தங்களோட உள்ளத்துக்குள்ள ஆழமா வாழ்வாங்க. நீங்க அந்த வகை. இந்த தனிமை தண்டனை கிடையாது. அது பயிற்சி.
வெளியிலிருந்து வரும் சத்தங்களை நிறுத்தி உள்ளிருந்து வரும் குரலை கேட்க கற்றுக் கொடுக்கிற பயிற்சி. அந்த குரல் தான் உண்மையான வழிகாட்டி. அதை கேட்க கற்றுக்கிட்டா நீங்க தவறான இடத்துல நீண்ட நேரம் நிக்க மாட்டீங்க. தவறான மனிதர்களோட அதிகம் சிக்க மாட்டீங்க. உங்களை இழக்கிற சூழ்நிலையிலிருந்து மெதுவா விலகுவீங்க. நீங்கள் இவ்வளவு நாள் அனுபவிச்ச வலி உங்களை உடைக்கிறதுக்காக இல்ல, உங்களை வடிவமைக்கத்தான். ஒரு சில மனிதர்களை வாழ்க்கை தட்டி தூக்கி விளையாடும். ஏன்னா அவங்க உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு வாழ்க்கைக்கு தெரியும். அதை வெளியே கொண்டு வர கடினமான வழி தேவைப்படும். அந்த வழிதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சில விஷயங்கள் நடக்காதது கூட ஒரு பாதுகாப்பு. சில கதவுகள் மூடப்பட்டதால் தான் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. சில உறவுகள் உடைந்ததால தான் நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க. அந்த நேரத்துல அது புரியல. ஆனா இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரியும். நீங்கள் இனிமேல் வேற மாதிரி உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி உங்களை கவர்ந்த விஷயங்கள் இப்போ வெறுமையா தோணும். முன்னாடி முக்கியம்னு நினைச்ச சில மனிதர்கள் இப்போ தூரமா தோணுவாங்க. அதுக்கு நீங்க குற்ற உணர்ச்சி பட வேண்டாம். அது மாற்றம். உங்களோட உள்ள நடக்கிற வளர்ச்சி. பழைய தோல் கழண்டு போகிற மாதிரி ஒரு உணர்ச்சி. கொஞ்சம் வலி இருக்கும். ஆனா அது நல்லதுக்கு தான். இந்த மாற்ற காலத்துல நீங்க உங்களை நீங்களே பாதுகாக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் உங்கள் கனவுகள் புரியாது. சிலருக்கு அது பயமா இருக்கும். சிலருக்கு அது அச்சமா இருக்கும். சிலருக்கு அது பொறாமையா இருக்கும். அதனாலதான் பிரபஞ்சம் உங்களை அமைதியாக வச்சிருக்குது. சத்தம் போடாம வளர சொல்லுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். நீங்கள் தாமதமா இல்லை. நீங்கள் பின்னாடி இல்லை. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களோட கால அட்டவணையில ஓட வேண்டியதில்லை. உங்களோட நேரம் உங்களுக்கு மட்டும். அது வந்தா உங்களால கூட நம்ப முடியாத அளவுக்கு விஷயங்கள் சீக்கிரமா மாறும். அந்த நேரத்துக்கு தான் இவ்வளவு நாள் தயாரிப்பு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது சின்ன விஷயங்கள் தான். உங்களை நீங்களே குறை சொல்லாதீங்க. தினமும் உங்களை நீங்களே சும்மா பாராட்டிக்கிங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதுவே பெரிய விஷயம். அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்குங்க. அந்த வார்த்தைகள் சின்னதா தோணலாம். ஆனா அவை உள்ளே ஒரு வலிமையை கட்டி எழுப்பும். உங்களுக்கு இனிமேல் எல்லாம் தெளிவா தெரியாது. ஆனா அடுத்த ஒரு படி தெரியும். அதுதான் போதும். முழு பாதை தெரியாமலேயே நடக்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இத்தனை தடைகளையும் தாண்டி இங்க வந்திருக்கீங்க. இந்த அறிகுறி உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். நீங்க இப்போ நிற்கும் இடம் ஒரு முடிவு இல்ல. இது ஒரு வாசல். அதை திறக்க உங்களோட மனசு இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கு. பயம் இன்னும் இருக்கலாம். சந்தேகம் இன்னும் இருக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு அமைதி இருக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் சரியான பாதையில இருக்கிறீங்கன்னு காட்டுற சின்ன சான்று. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நீ இவ்வளவு நாள் தாங்கியதுக்கு காரணம் இனிமேல் நீங்கள் தாங்க வேண்டியதில்லை என்பதற்காக. உங்க வாழ்க்கை மெதுவா உங்களை சந்திக்க வருது. நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த கட்டம் வாழ்க்கையில எல்லாருக்கும் வராது. இது ஒரு சுத்திகரிப்பு காலம். உள்ள இருந்த எல்லா குழப்பங்களும் மேலே வர்ற நேரம். நீங்க யாருன்னு உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இதுவரை நீங்கள் பிறர் எதிர்பார்ப்புக்காக, சூழ்நிலைக்காக, பயத்துக்காக பல முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அதுல சில சரியா இருந்திருக்கும். சில உங்களை காயப்படுத்தி இருக்கும். ஆனா இப்போ அந்த பழைய முறைகள் எல்லாம் வேலை செய்யாம போக ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் மனசு அமைதியா இல்ல. அதனாலதான் எல்லாமே மாறுற மாதிரி தோணுது. இந்த மாற்றம் வெளியில பெரிய சத்தத்தோட வராது. அது மெதுவா உள்ள நடக்கும். ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு தோணும். நான் இதை இனிமேல் சகிக்க முடியாது. இது எனக்கு வேண்டாம். இந்த இடத்துல நான் என்னையே இழக்கிறேன். இந்த உணர்ச்சி தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி எத்தனை அறிவுரைகள் கேட்டாலும் மாற்றம் வராது. ஆனா இந்த உணர்ச்சி வந்துடுச்சுன்னா வாழ்க்கை தானா உங்களை முன்னே தள்ளும். நீங்க இதுவரை உங்களை நீங்களே குறை சொல்லி பழகி இருப்பீங்க. நான் இப்படித்தான். எனக்கு இது வராது. நான் இதுக்கு தகுதி இல்ல. இப்படி எல்லாம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் உண்மையான குரல் இல்லை. அது உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின் எதிரொலி. யாரோ ஒருத்தர் ஒரு நாள் உங்களை சந்தேகப்பட்டார். யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கல. யாரோ ஒருத்தர் உங்கள் கனவுகளை சின்னதா நினைச்சார். அது எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள பதிந்து உங்கள் குரலா மாறி இருக்கு. இப்ப அந்த குரலை மாறச் சொல்லத்தான் இந்த கட்டம். நீங்கள் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிக்காம போகும். முன்னாடி நீங்கள் அமைதியா ஏற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ மனசுக்கு ஒட்டாது. அது தவறு இல்ல. அது வளர்ச்சி. ஒரு குழந்தைக்கு சின்ன உடை பிடிக்காம போகிற மாதிரி உங்கள் மனசு பழைய எல்லைகளுக்குள்ள அடங்க மறுக்குது. அதனாலதான் சில உறவுகள் தூரமா போகும். சில இடங்கள் உங்களுக்கு நெருக்கமில்லாம போகும். அது இழப்பு மாதிரி தோணும். ஆனா உண்மையில அது இடம் காலி ஆகுறது. புதிய விஷயங்கள் வர்றதுக்கு. இந்த நேரத்துல பல பேர் தவறு பண்ணுவாங்க. பழையதை பிடிச்சு நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. பழைய உறவுகள், பழைய பழக்கங்கள், பழைய பயங்கள். ஏன்னா தெரியாததை விட தெரிந்த வழி பாதுகாப்பா தோணும். ஆனா நீங்க அந்த வலைய கடக்க வந்தவர்.
அதனால தான் உங்களுக்கு இந்த அறிகுறி. பழையதை புடிச்சு நிக்காதீங்கன்னு மெதுவா சொல்ற சைகை. நீங்கள ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தனியாக இருக்கிற நேரம் அதிகமா தேவைப்படுது. கூட்டம் சோர்வடைய வைக்குது. அதிகம் பேசுறது அலுப்பா இருக்கு. இது மனச்சோர்வு இல்ல. இது உள்ளே கவனம் திரும்புற அடையாளம். உங்கள் மனசு வெளியில ஓடுறத நிறுத்திட்டு, உள்ள ஏதோ ஒன்னை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல அமைதி தேவைப்படும். மௌனம் தேவைப்படும். அது கிடைக்கலன்னா மனசு எரிச்சலா மாறும். இந்த கட்டத்துல நீங்க உங்களை நீங்களே நம்ப கத்துக்கணும். எல்லா முடிவுகளுக்கும் வெளியிலிருந்து ஒப்புதல் தேடாதீங்க. எல்லாருக்கும் உங்கள் பயணம் புரியாது. புரியாதவர்கள் அதிகம் கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்படி மாறிட்ட? ஏன் இப்போ இப்படி செய்ற? முன்னாடி நல்லாதானே இருந்த? அந்த கேள்விகள் உங்கள குலுக்காதீங்க. ஏன்னா அவர்கள் உங்கள் உள்ளே நடந்த போராட்டத்தை பார்க்கல. நீங்கள் தாங்கிய இரவுகளை அவர்கள் அனுபவிக்கல. நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கியதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உங்களை கடினமாக்குவதற்காக இல்லை. உறுதியானவராக மாற்ற. உங்களுக்கு ஒரு ஆழமான பொறுப்பு கொடுக்க. அது எல்லாரையும் காப்பாற்றுவது இல்ல. முதல்ல உங்களை காப்பாற்றுவது. உங்களை மதிக்க கற்றுக்கொள்வது. உங்கள் எல்லைகளை வரையறுப்பது. தேவையில்லாத இடத்துல இல்லைன்னு சொல்ல கற்றுக்கொள்வது. இதெல்லாம் சுயநலம் இல்லை. இது சுய பாதுகாப்பு. நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சு கொள்வீங்க. எல்லாருக்கும் உதவி பண்ண முயற்சி பண்ணியதால் தான் நான் சோர்ந்தேன். எல்லாரையும் புரிஞ்சு கொண்டதால் தான் என்ன நான் மறந்தேன். அந்த உண்மை கொஞ்சம் வலிக்கலாம். ஆனா அது கண் திறப்பு. அதுக்கப்புறம் தான் சமநிலை வரும். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியும். எங்க நிறுத்தணும்னு புரியும். இந்த அறிகுறி உங்களுக்கு நினைவூட்டுறது இதுதான். உங்கள் உண்மை இப்போ விழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அமைதி இல்ல. அதனால தான் குழப்பம். அதனால தான் பழைய வாழ்க்கை சரியில்லை. இந்த இடைப்பட்ட காலம் நீளமா தோணலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. இது பாலம். இந்த பாலத்தை தாண்டினா உங்கள் வாழ்க்கை வேற ஒரு கரையில இருக்கும். அந்த கரையில நீங்க சத்தம் போட மாட்டீங்க. நிரூபிக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. போட்டி போட மாட்டீங்க. நீங்க சும்மா நீங்களா இருப்பீங்க. அந்த நிலை வந்தா உலகம் தானா உங்களை மதிக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பாதையில நீங்க தனியா நடக்கிற மாதிரி தோணினாலும் உண்மையில நீங்க தனியா இல்ல. இதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வெவ்வேறு இடங்களில, வெவ்வேறு சூழ்நிலைகளில இதே மாதிரி ஒரு மாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் உங்கள் பாதைகள் சந்திக்கும். அது நடக்கும்போது உங்களுக்கு புரியும். இவ்வளவு நாள் தனிமை வீணா போகவில்லைன்னு. இந்த நேரத்துல அவசரம் வேண்டாம். ஒப்பீடு வேண்டாம். சுய குறை சொல்லுதல் வேண்டாம். இன்னைக்கு நீங்க முழுசா புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா உணர்றீங்க. அந்த உணர்வு போதும். அதையே பிடிச்சுக்கிட்டே இருங்கள். அது உங்களை வழிகாட்டும். ஒரு நாள் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. அப்போ இந்த நாட்கள் நினைவுக்கு வரும். இந்த குழப்பம், இந்த மௌனம், இந்த வலி. அப்போ நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். இதுதான் என்னை நான் கண்டுபிடிச்ச காலம். இதுதான் நான் பழைய என்னை விட்டுட்டு உண்மையான என்னை சந்திச்ச நேரம். இந்த அறிகுறி அதுக்குத்தான். இது பயமுறுத்த வரல. இது உங்களை எழுப்ப வருது. இது நினைவூட்ட வருது. இந்த அறிகுறி சும்மா இல்ல. பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்தது. இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையில அமைதி, நம்பிக்கை, நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல பகிருங்க. இந்த செய்தி தேவையானவர்களுக்கு போய் சேரணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.